உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது ஆம்னி பேருந்தின் கட்டணம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவீன், ஆம்னி பேருந்தின் கட்டணம் எவ்வளவு ரூபாய் வரை அதிகரித்துள்ளது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாளை இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக அனைத்து பொதுத்துறை, தனியார் துறை நிறுவனங்களும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் வசிக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். அதாவது நாளை குடியரசு சுதந்திர தின விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு விடுமுறை என தொடர் விடுமுறை நாட்கள் வருவதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அதிகப்படியாக செல்வர். இதன் காரணமாக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள் ஆம்னி பேருந்துகளில் சொகுசாக செல்வதற்காக இந்த திட்டமிட்டு தென் மாவட்டங்களுக்கு விட்டு செல்வர். இந்த நிலையில் இந்த வழக்கத்திற்கு மாறாக, அதாவது ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் இரு மடங்காக தற்போது உயர்ந்திருக்கிறது. அதாவது சென்னை கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி வரை செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, மதுரை, கோவை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. சுமார் 3000 ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் கடுமையான துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நவீன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.